Hello everyone, this is Raji from Raji Style. இன்னைக்கு saree pre-pleating and box folding எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான சில்க் saree எடுத்திருக்கேன். இந்த மாதிரி sarees எடுக்கும்போது உங்களுக்கு பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு. அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக உள்ள சாரீஸாக எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இது ஸ்டீமர் அயன் பாக்ஸ். இது நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபிலிப்ஸோட ஈஸி ஸ்பீட் ப்ளஸ் இந்த அயன் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு ஸ்டீமர் யூஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ்டான ஒரு அயன் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஜம்போ கிளிப்ஸ் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா டைட்டாக சாரியை ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு கிரிப்பாக இருக்கும் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும்போது. தென் இந்த மாதிரி கொஞ்சம் சின்னது பெருசு உள்ள மாதிரியான பின்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பின்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு எங்கேயாவது ரொம்ப திக்காக சாரீஸ் இருக்கும்போது கொஞ்சம் பெரியசார் உள்ள மாதிரியான பின் யூஸ் பண்ணிக்கோங்க. தின்னராக உள்ள இடத்துல சின்ன பின் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். பட் நம்ம ரொம்ப ஹெவியான பிரைடல் சாரீஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா பெருசாக, அதே டைம் அந்த டிப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக உள்ள மாதிரி நியூவான பின்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அது கொஞ்சம் துரு பிடிச்சி இருந்துச்சு அப்படின்னா உங்கள் சாரீஸை டேமேஜ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ பின்ஸில் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக ஃப்ரெஷ்ஷாக உள்ளதாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ப்ரீப்ளீட் எடுத்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக நம்ம எப்போவும் எப்படி ப்ளீட்ஸ் எடுப்போமோ அதே மெத்தட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் நம்ம நார்மலாக எப்போவும் எப்படி ப்ளீட்ஸ் எடுப்போமோ அதே போலவே எடுக்கிறேன். இதில் நம்ம குட்டி குட்டியாக நிறைய ப்ளீட்ஸ் எடுக்க முடியும். எல்லா ப்ளீட்ஸுமே ஒரு ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோதான் நம்ம ஈக்குவலாக பண்ணாலுமே ஏதாவது ஒரு ப்ளீட்ஸ் அல்லது 2 ப்ளீட்ஸ் வந்து ஒன்று மற்ற ப்ளீட்ஸை விட கொஞ்சம் சின்னது பண்ணணும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பெருசு பண்ணணும். பட் ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ளீட்டை விட வெளியில் தெரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக உள்ள ப்ளீட் மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு சாரியில் ஈக்குவலான ப்ளீட்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம டேபிள் இல்லாதவங்க கூட எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் டேபிளுக்கு அஃபோர்ட் பண்ணி வாங்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி டோரோட மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீட்ஸ் வந்து எடுத்துகிட்டே வரலாம். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் துணி காய போடுவோம் இல்லையா, அதே போலவே இந்த ப்ளீட்ஸை அந்த துணி காய போடுற கம்பி மேலே வச்சுட்டு நீங்கள் எப்போவும் நம்ம கிளிப் பண்ணுற மாதிரி கிளிப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேபிள் இருக்கணும் அப்போ தான் பண்ண முடியும்னு நினைக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாருங்கள் இப்போ ஓரளவு வந்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து டேபிளில் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இப்போது டேபிளில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன ஜம்போ கிளிப் எடுத்துக்கோங்க. அதை டேபிளில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி சாரீ எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ளாட்டாக கீழே வச்சுக்காம கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருந்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் நமக்கு அரேஞ்ச் ஆகி வரும். ஸோ நான் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ப்ளீட்ஸ் பண்ணி பின் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஷோல்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராடாக வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் லென்த்தும் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நீயை விட கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு எந்த இடத்துல கரெக்டாக வேணுமோ அந்த இடத்துல ஒரு பின் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இடுப்போட அந்த சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி சென்ட்ரல் ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். இப்போது விஷுவலில் காமிச்சிருக்க மாதிரி நம்ம அந்த நேவல் பட்டன் வரைக்கும் எடுத்துட்டு அதில் அந்த ஸ்ட்ரைட் லைன் வர இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் முந்தி போட்டுட்டு அந்த முந்தியை இவ்வளோ தூரம் இறக்கி விட்டுட்டு அந்த இடத்துலையும் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 2 பின்னுக்கு இன்பிட்வீன் கேப்பில் தான் நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ அந்த பின் இருக்கு இல்லையா, அதுதான் நான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பெரிய ப்ளீட்டாக எடுக்கிறோம். எதனால் அப்படின்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து அடிக்கடி மூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மூவ் ஆகாது, அந்த ஸ்ட்ரைட் லைன் அழகாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு உள்ள ப்ளீட்டில் நம்ம சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ப்ளீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ சைஸு எம்லேருந்து XXL இருந்தால் கூட இந்த சென்டர் ப்ளீட் வந்து நீங்கள் எவ்வளோ சின்னது வேணால் எடுக்கலாம். இது உங்களுக்கு மூவ் ஆகாது. பட் அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட் மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு குட்டி குட்டியாக கேப் விட்ட மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அரேஞ்ச் பண்ணி திரும்ப டேபிளில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல கூட நீங்கள் டேபிள் இல்லாதவங்க முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம அந்த
கொடி சாரி கொடி காய போடுவோம் இல்லையா? துணியெல்லாம் அதிலேயே போட்டுட்டு நீங்க பின் பண்ணி இதையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்பவும் பாருங்க, சாரிய நான் கொஞ்சம் தூக்குன மாதிரி புடிச்சிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அரேஞ்ச் ஆகி வரும். ஸோ நான் அதேமாரி கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு எல்லா ப்ளீட்ஸையும் எடுத்துக்கிறேன். இப்போ மேல நம்ம ஒரு 1/2 இன்ச் கேப்புக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது எதுக்காக பண்றோம் அப்டின்னா, எப்போ நம்ம அந்த ஹிப்பு கிட்ட உள்ள இன்சர்ட் பண்ணும்போது, நமக்கு பல்ஜா தெரியாம இருக்கணும். ஸோ அத கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம் அப்டின்னா, நமக்கு ஒரு மாரி ஃப்ளாட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப சாரி கட்டியிருக்கும்போது அந்த பல்ஜா தெரியாது. ஸோ அதே மெத்தடுக்கு கீழேயும் நான் கொஞ்சம் 1/2 இன்ச் கேப் விட்டு மூவ் பண்ணிக்கிறேன். இது பேசிக்ங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த மெத்தட்ல சொல்லி தரேன். இதுவே நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகும்போது, உங்களுக்கு கீழ அந்த பஃபியான ப்ளீட்ஸ்ல வைக்கிறது எப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ நான் அத ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிட்டு, எப்படி நம்ம மேல ஒரு பின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டர்ல ஒரு பின் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்ல கீழ சாரி இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்க போறோம். இந்த மாரி ஒரு 3 பின் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு அது மூவ் ஆகாம பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நமக்கு அயர்ன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். நீங்க ஹீட்லெஸ் ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ளீட் பண்ணிட்டு, ஜஸ்ட் உங்க கையாலேயே பிரஸ் குடுத்துட்டு விட்டுருங்க. ஓகேவா? இப்ப இதுலயே பாருங்க, நான் கீழ பின் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு கீழயே கொஞ்சம் பஃபியா இருக்கும். இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஹீட்லெஸ் குடுக்காமலேயே ப்ளீட்ஸ் எடுத்து வச்சிருக்க மாதிரி. சில பேருக்கு வந்து ஹீட் குடுத்து ப்ளீட்ஸ் எடுக்கிறது பிடிக்கும். சில பேருக்கு ஹீட் இல்லாம, நமக்கு நார்மலா அந்த ப்ளீட்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும், லைட்டா இருந்தாலே போதும்னு நெனைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது, நீங்க கையாலேயே பிரஸ் குடுத்துட்டு, இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ டக்குனு ஒரு ஃபங்ஷன் போம்போது வேர் பண்ணிக்கிறதுக்கு, அந்த டைம்ல பரபரப்பு இல்லாம ஈஸியா நீங்க வேர் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஷோல்டர் மார்க்கிங் வரைக்கும் நல்லா பிரஸ் குடுத்து அயர்ன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அயர்ன் பண்ணும்போது நமக்கு எங்கேயாவது கொஞ்சம் பஃபியா இருந்தா கூட நல்லா பிரஸ் குடுத்து அயர்ன் பண்ணும்போது, இந்த இடம் வந்து நல்லா ஃப்ளாட் ஆயிடும். பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு கிளாத் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா தின்னாயிடும். ஸோ இந்த மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல இந்த பார்டர் சைட்ல மட்டும் கொஞ்சம் நெறைய பிரஸ் குடுத்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஆல்ரெடி ஒரு 2 டைம்ஸ் நான் வேர் பண்ண சாரி அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு அந்த பார்டர் மட்டும் கொஞ்சம் சுருக்கம் தெரியுது. ஸோ நான் அந்த இடத்துல நல்லா பிரஸ் குடுத்து அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஷோல்டர் மார்க்கிங் கிட்ட வந்துட்டோம். பாருங்க எந்த அளவுக்கு அது ஃப்ளாட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் நம்ம சாரியோட செஸ்ட் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நார்மலா அந்த ஃப்ளோக்கு ஏத்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தென் நம்ம ஈக்குவலா அரேஞ்ச் பண்ணி நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். ப்ரீ ப்ளீட்டிங்ல சாரிய நம்ம 3யா டிவைட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஃப்ளோட்டிங்ல விடுற சாரீஸ். அந்த நம்ம ஷோல்டர் மார்க்கிங் பண்ணிட்டு கீழ விடுறோம் இல்லையா லென்த் நீ வரைக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அத நம்ம ப்ரீ ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு செகண்டா நமக்கு விஷுவல் ஆகுறது செஸ்ட் ப்ளீட். ஸோ அது உங்களுக்கு ஈக்குவலா வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க போறோம். தேர்ட் ஒன் சென்டர் ப்ளீட். ஸோ இது 3ம் தான் வந்து நமக்கு சாரியில பெர்ஃபெக்ட்டா இருக்கிற வேண்டிய இடங்கள். ஸோ இது 3த்தையும் நம்ம ஆல்ரெடி ப்ரீ ப்ளீட் பண்ணி அயர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபங்ஷன் டைம்ல ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு வியர் பண்ணிக்கிறதுக்கு. நான் இப்போ செஸ்ட் ப்ளீட் ஃபுல்லா ஈக்குவலா வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு ஹீட் குடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதுல கொஞ்சம் எந்த அளவுக்கு நீங்க சைஸ் இருக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் வைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நேரோவா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது தான் உங்களுக்கு சைடு கவர் ஆகுற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அத வைடா எடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெறைய பேர் நெனைக்கிறாங்க, ரொம்ப குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு சைடு கவர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் எடுக்கும்போது தான் எனக்கு சைடு நல்லாவே கவர் ஆகும். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய பாடி மெத்தடுக்கு ஏத்த மாதிரி இத எப்படி எடுக்கணும்? எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுக்கணும்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க கமெண்ட்க்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் லென்த் வரைக்கும், ஒரு ஹிப் வரைக்கும் நம்ம அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே தெரியறதுக்காக இன்னும் கொஞ்சம் லென்த் எடுத்துட்டு, நான் அதையுமே ஹீட் குடுத்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றோம் இல்லையா? இந்த இடம் வந்து ஆல்ரெடி செஸ்ட் ப்ளீட்ல நம்ம எவ்வளோ பண்ணோமோ, அத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்ச்சஸ் குடுத்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு மேல உள்ளத விட கீழ வர வர அது நமக்கு ப்ராட் ஆயிட்டே இருக்கும் சாரி. ஸோ அதுக்கேத்த மாதிரி கொஞ்சம் வைட் பண்ணி ப்ளீட்ஸ் எடுத்து அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாவே உங்களுக்கு செஸ்ட் ப்ளீட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு ஸ்டீமர் அயர்ன் பாக்ஸ் இல்லன்னா கூட பரவால்ல. நார்மல் அயர்ன் பாக்ஸ்லயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு சப்போஸ் பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா,
இதுக்காகவே வந்து saree மேட் இருக்கு. ஸோ Flipkart, Amazon எதுல வேணாலும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அந்த மாதிரி saree மேட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு saree டேமேஜ் ஆகாது. உங்களுக்கு பயமும் இல்லாம ஈஸியா நீங்க ப்ளீட்ஸ் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் நான் சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். இதுலயும் உங்களுக்கு அதே மாதிரி saree மேட் போட்டுமே நீங்க அயர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நார்மலா நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணி அயர்ன் பண்ணிக்கலாம். அதுவும் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நார்மலா உள்ள அயர்ன் பாக்ஸையே நீங்க லைட்டா ஹீட் குடுத்தும் நீங்க பிரஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நெறைய பேருக்கு வந்து சாரி ரொம்ப டேமேஜ் ஆகுறவங்களுக்கு ரொம்ப அ ஹீட் குடுத்து அயர்ன் பண்றதுக்கு பிடிக்காது. ஸோ இந்த மாரி லைட்டான ஹீட் குடுத்தும் நீங்க அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சென்டர் ப்ளீட் அயர்ன் பண்ணதுக்கு அப்புறமா, நமக்கு எக்ஸ்ட்ராவா எங்கேயாவது ஃபோல்டிங் இருந்துச்சு அப்படின்னாலுமே, அதையுமே நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நியூவா ஒரு சாரி எடுத்தாலுமே நமக்கு அந்த நியூவான சாரிக்கு உண்டான ஃபோல்டிங்ஸ்ன்னு கொஞ்சம் இருக்கும். ஸோ அது நமக்கு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் சாரி கட்டும்போது நமக்கு தனியா தெரியும். அந்த ஃபோல்டிங்க நல்லா ப்ரெஸ் குடுத்து அயர்ன் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சாரி வச்சு காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு எனக்கு சைடு கவர் ஆகுது. அதேபோல நம்ம எவ்வளோ அளவுக்கு குட்டி குட்டியான ப்ளீட்ஸா எடுத்திருக்கோம் அப்படின்னு. எனக்கு வந்து 11 ப்ளீட்ஸ் போல இதுல கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா ப்ளீட்ஸுமே நல்லா ஈவனா அரேஞ்ச் ஆன மாதிரி நல்ல ஒரு பிரஸ்டு அயனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சென்டர் ப்ளீட்டை இந்த மாதிரி டேபிள்ல ஃபேஸ் பண்ணிட்டு விஷுவல்ல காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சாரியோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுடைய சாரி நம்ம செஸ்ட் ப்ளீட் எடுத்திருக்கோம் இல்லையா? அது வந்து உங்க ஷோல்டருக்கு வந்துரும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முன்னாடி இருக்கிற சாரிய நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். சப்போஸ் உங்க சாரி வந்து பெருசா இருக்கு அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இல்ல சின்னதா கரெக்ட்டாவே இருக்கு அப்படின்னா, அத வந்து ஒரு 2 டைம்ஸ் போல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய எல்போ சைஸ் அளவுக்கு உங்களுக்கு மெஷர்மென்ட் வச்சீங்க அப்படின்னா, கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் அந்த அளவுக்கு இத ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஃபோல்டிங் கொஞ்சம் பெருசு, சின்னது பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க திரும்ப எடுத்துட்டு கூட கரெக்ட்டான அந்த எல்போ சைஸ்க்கு நீங்க ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு, நல்லா கையாலேயே கொஞ்சம் பிரஸ் குடுத்து நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, செஸ்ட் ப்ளீட்ட இப்ப அது மேல வைக்க போறோம். ஸோ ஷோல்டர் மார்க்கிங்ல இருந்து நமக்கு அந்த எல்போ சைஸ் எவ்வளோ தூரம் வருதோ, அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிட்டு, சாரிய அப்படியே நான் திரும்ப தூக்கி மேல வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ப்ளீட்ஸ் வந்து அயர்ன் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ அதுவும் நமக்கு நீட்டா அரேஞ்ச் ஆகிடும். அதையும் நம்ம சாரிய அந்த ப்ளீட்ஸ் மூவ் ஆகாம நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் சாரி வந்து உங்களுக்கு கீழ இருக்கும். அந்த சாரீஸ எடுத்து இந்த மாதிரி உங்க கையாலேயே அந்த செஸ்ட் ப்ளீட்ட புடிச்சிட்டு, பேலன்ஸ் சாரீஸ நம்ம இந்த மாதிரி மேல அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது உங்களுக்கு அந்த சைஸ விட வெளியில வரும்போது, அதையும் ஒரு குட்டியா ஃபோல்ட் பண்ணி, அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி உள்ளார வர மாதிரியே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு, உங்க ரைட் சைட்ல உள்ள சாரீஸ ஒரு ஃபோல்டிங், லெஃப்ட் சைட்ல உள்ள சாரீஸ ஒரு 2 ஃபோல்டிங் பண்ணி, இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அத அப்படியே சாரீஸ நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு, இப்படி திருப்புனீங்க அப்படின்னா, உங்களுக்கு செஸ்ட் ப்ளீட் வந்து அந்த பாக்ஸ் ஹோல்டிங் மேல அழகா அரேஞ்ச் ஆயிடும். ஸோ உங்களுக்கு செஸ்ட் ப்ளீட் அண்ட் சென்டர் ப்ளீட் 2மே வந்து நீட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். உங்களுக்கு அந்த ஷோல்டர் மார்க்கிங்ல உள்ள சாரி இருக்குல்ல, ஃப்ளோட்டிங் சாரீஸ் அத ஃபுல்லாவே நீங்க சின்ன சின்னதா ஃபோல்ட் பண்ணி, அந்த சாரியோட உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. அது உள்ள ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாரி தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீட்டா அரேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு செஸ்ட் ப்ளீட் ஆகட்டும், சென்ட்ரல் ப்ளீட் ஆகட்டும் எல்லாமே நீட்டா அரேஞ்ச் ஆகிருக்கும். நல்ல ஒரு பிரஸ்டான எண்ணம் இருக்கும். ஸோ ஈஸியா 2 மினிட்ஸ்ல இந்த சாரிய நம்ம வேர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ராஜி ஸ்டைல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you on next video. Tata, bye bye.